நம்ம வண்டலூர் ஜூ போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோமே, இப்போ அது என்னாச்சு? ஆமாம், அதுக்காக தான் நான் டாக்ஸி புக் பண்ணேன், தெரியுமா? என்னது, வண்டலூர் ஜூ போகிறோமா? அது எனக்கு மிக பிடித்தமானது. எனக்கு வண்டலூர் ஜூனா பிடிக்கும். என்னது, வண்டலூர் ஜூனா எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு வாட்டி கூட நான் போனதில்லை. ஓ, அப்படின்னா நீங்கள் இப்போ டாக்ஸி புக் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, டாக்ஸி புக் பண்ணிங்களா? இப்போ போயிடலாம். எவ்வளோ நிமிஷத்தில் வரும்? டாக்ஸி கிட்ட வந்துச்சு, இன்னும் 1 மினிட்ல வந்ததோன்னு காமிக்குது. சரி, 1 மினிட்ல டாக்ஸி வந்ததோன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். 100 ஐஸ் டாக்ஸிக்கு. இப்போ நான் டாக்ஸி புக் பண்ணோம், அதுக்குள்ளே டாக்ஸியே வந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு யார் போகிறீங்க? ஃபஸ்ட்டு நம்பர் 2 நான் என்னோட பையனை குத்திட்டு இதில் உட்கார வச்சுட்டு மடியில் உட்கார வச்சுட்டு கூட்டின்னு போயிடல. அதுக்கப்புறம் செகண்டாக நீங்கள் வாங்க, ஏன்னா குட்டியாக இருக்குல்ல இந்த டாக்ஸி. எனக்கு ஓகே. இந்த கார் பத்தாது போல் எனக்கு தெரியுது, அதனால நான் ஒரு ட்ரக்கையே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், ட்ரக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. இந்த காரை அம்பிடிங்க. நல்ல வேலை அந்த கார் போயிடுச்சு. கரெக்டாக இந்த ட்ரக்கும் வந்துச்சு. அப்பாடி, ரெண்டு பேராக போகிறோம். இதில் நம்ம 10 போகலாம் கூட, தாராளமான இடம் இருக்கு இதில். அப்பாடா, இந்த ட்ரக்கு நல்ல வசதியாக இருந்தது. இது நல்லா ஊற்றுச்சு வந்து. சரி, நீ அவங்கள கூட்டின்னு வா. இந்த ட்ரக்கு நல்ல வசதியாக இருந்தது, அவங்கள போய்த்து நீ கூட்டின்னு வா. ஓ, வந்துட்டாங்க. இந்த ட்ரக்கு நல்லா இருந்தது, எங்கேயோ சூப்பராக ஊற்றுச்சு. சரி, நான் டிக்கெட்டு கொண்டுட்டு வரேன். சரி, நீங்கள் டிக்கெட் போய்த்து எடுத்துன்னு வாங்க. சரி, நான் போய்த்து டிக்கெட் கொண்டு வரேன். சரி, நீங்கள் போய்த்து டிக்கெட் கொண்டு வாங்க. நான் போய்த்து டிக்கெட் கொண்டு வரேன். சரி, நீங்கள் நான் போய்த்து டிக்கெட் கொண்டு வரேன். சரி, நீங்கள் போய்த்து டிக்கெட் கொண்டு வாங்க. அண்ணா, 2 அடல்ட்டு 2 கிட்ஸ். ஓகே, டிக்கெட்டா? ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ள போகலாம். இங்கே பாருங்க பசங்களா, இதான் வண்டலூர் ஜூ. இங்கே சுற்றி பாருங்க, இங்கே நிறைய விலங்குகள் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? சுற்றி அனிமல்ஸ் தான். நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம. ஆனால் நம்ம சீக்கிரம் இதெல்லாம் பார்த்தாதான் இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இந்த மேப்பில் நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம டைனோசர் பார்க்கணும் போல. டைனோசர் தான் எனக்கு பயங்கர பயம். டைனோசரா? எனக்கு பயங்கர பயம். அப்படியா? பயப்படாதீங்க, அது செயின் போட்டு வச்சிருப்பாங்க. வாங்க, இங்க பாருங்க, இதுதான் டைனோசர். இது முள்ளுக்குத்தில டைனோசர். தொத்தா அப்படியே முள்ளு குத்திடும்னு நினைக்கிறேன். பார்க்க அது மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு அப்படியான்னு தெரியல. சரி, போய்த்து இந்த டைனோசரை தொத்து பாருங்க. தொத்து பார்க்கலாமா? ஆமாம், தொத்து பார்க்கலாம். ஓ, நல்லா முள்ளு குத்தலாம் மாதிரி இல்லை, சாஃப்டாக இருக்கு. இது மேலே நான் உட்காந்து சவாரி பண்ணலாம் போல. இங்கே பாருங்க, நான் டைனோசர் மேலே உட்காந்து இருக்கேன். இது என்ன டைனோசரு? ஓ, இது பேர் வேசலாக்டர். இது எனக்கு தெரியும், நல்ல டைனோசர்னு நினைக்கல. இந்த டைனோசர்லாம் எனக்கு மிக பிடித்தமானது. இதுவும் குட்டி டைனோசரு அழகாக இருக்குது. எனக்கு குட்டி டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ பேபி போயிட்டு இந்த டைனோசரை தொட்டு இது பேர் வேசலாக்டர்னு
எனக்கு இது குத்தோன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. ஓ, குத்த வேலை மசாஜிங்கா இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. ஓகே, இது பேர் வேசிலாத்துறா. டைனோசர் அச்சோடே விழுந்துச்சு. ஐயோ, இந்த குட்டி டைனோசர் மேலே விழுந்துச்சு. நம்ம இதை காப்பாற்றணும். நீயும் ஏன்சிட்டி, உனக்கு அடிபட்டுச்சா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, மேப்பில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னு. மங்கி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. மங்கி எங்கே இருக்கு? எல்லாம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. ஐயோ, 2 மங்கி நம்ம பக்கத்துலயே இருக்கு. அப்படியா? நான் மங்கியை போயிட்டு தொட போறேனே. இந்த மங்கி என்ன உட்கார்ந்துன்னு இருக்கு? யானை சவாரி குத்தின்னு போடா? இல்லை இல்லை, இது ரெஸ்ட் எடுக்க உட்காந்துன்னு இருக்குன்னு நான் இருக்கிறேன். இந்த மங்கி என்ன ஹாயா தலையில் கை போத்துன்னு இருக்கு. வாவ், அழகா இருக்குங்க. சரி, இப்போ பேபி போயிட்டு பார்க்கட்டும். மங்கியா பாருங்க. அது நான் தொட போகிறேன். பயப்பட்டு போகிறேன் நான் தொட்டேன். அழகா கத்துடுங்க. எதுக்கு மங்கிங்க இப்படி கத்துது? பனானாக்கா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ஓ, நம்ம இப்போ பறவைங்க பார்க்கணும். சரி, இங்கே எங்கே பறவைங்க இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். நான் இங்கே எங்கே பறவைங்க இருக்குன்னு போய் தேட போகிறேன். வாவ், நிறைய பறவைங்க இருக்குங்க. வந்து பாருங்க. அப்படியா? பறவைனா எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். வாவ், இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வாவ், எவ்வளோ பறவைங்க இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 2 பேரும். யார் ஃபர்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணி சொல்தான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 1 2 3 4 5 6 6. ஐயோ, நான் மனசில் நினச்ச 6ன்னு ஆனால் சொல்ல மறந்துட்டேன். அப்படின்னா பேபிடா இப்போ வின்னர். சரி, அப்படின்னா பேபிடா இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு டச் பண்ணும். வாவ், அனிமல்லு, அதாவது பறவைங்க சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்க பறவைங்க. வாவ், அழகா கையில் வந்து உட்காந்து தெரியாமல் விழுந்துச்சா? பாவம் இந்த பறவை. வாவ், அழகா இருக்கு. கையில் சாப்பாடு வச்சா வந்து சாப்பிடுது. ஓகே, இது என்ன பறவை விழுந்துருக்கு? ஓ, விழுந்துல, தானியங்க கீழே இருக்கு, அதை சாப்பிடுது. வாவ், பறவைங்க கையில் தானியம் அங்கே வச்சிருக்கேன், அழகாக வந்து சாப்பிடுது. பயப்படாத, என்னாச்சு? அந்த பறவை தானியம் ஒன்று சாப்பிட்டுதா, பயந்துட்டேன். கீழே கொத்தித்தல அந்த பறவை, அதனால கீழேருந்து கொத்தி சாப்பிடுது. அப்படியா? சரி, பயப்படக்கூடாது. இந்த பறவைலாம் ஒன்றும் பண்ணாது. இதுக்கு பல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லயன் பார்க்கணும். இங்கே பாருங்க, பக்கத்துலயே 3 லயன் இருக்கு. ஒரு கப்பு இருக்கு. லயன் கிங் மாதிரி அது ஃபேமிலியாக இருக்கும். லயனா? லயன்னா எனக்கு பயம். பலவால போய்த்து உட்காரு. லயன் லயன்லாம் எதுவும் பண்ணாது. போய்த்து உட்காந்து பாரு, இல்லைன்னா தொத்து மட்டும் பாரு. என்ன அப்படி பயம் உனக்கு? சரி, பசங்க பயப்படலாங்க. இது மொத்தம் ஊற்றிடலாமா? சரி, இது மொத்தம் ஊற்றிடலாம். டைகருக்கு பயப்பட மாட்டீங்களே? பயப்பட மாட்டோம். சரி, அப்படின்னா வந்து ஆட தொடங்க. நெக்ஸ்ட் டைகர் தான். இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்க. வந்து தொத்து பாருப்பா. டைகர் பேபி, நீயாச்சும் போயிட்டு தொத்து பாரு.
ஜீப்ரா டைகர் குட் பாய். ஐயோ, எங்க நம்மளோட பசங்க காணோம்? அவங்களா? எனக்கும் தெரியலையே. சரி, நெக்ஸ்ட் யானை தான் போட்டிருக்கு, அங்க போய் தேடி பார்க்கலாம். என்ன பசங்க யானை மேலே பத்துக்கிட்டு சவாரி பண்ணலாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? வாவ், சூப்பராக இருக்கு இந்த யானை. பசங்க யானை மேலே சவாரி. இப்போ பசங்க யானை மேலே பத்துட்டு பெட்ரூம் மேலே பத்துன்னு இருக்காங்க. அப்படியா? நான் போய்த்து பார்க்கல. என்ன நீங்க பத்துக்கிட்டீங்க? என்ஜாய் பண்றீங்களா? ஆமா, நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறாங்க. அனௌன்ஸ்மெண்ட். இங்க ஒரு ஃபாக்ஸ் தொலைஞ்சி போச்சு. அதுவும் 3 ஃபாக்ஸ் ரோத்துக்கு போயிடுச்சு. அதனால ஒரு ஃபாக்ஸ் கண்டு பிடிக்கணும். கண்டு யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. எங்க அப்படியோ பசங்க? அதான் தெரில. அந்த ஃபாக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த ஃபாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, எடுத்து அந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னாங்களே, அந்த இடத்துல நம்ம வச்சிடுவோம். ஓகே பசங்க, அதான் ஃபாக்ஸ். அது ஸ்னோ ஃபாக்ஸ். ஸ்னோவில் தான் அந்த ஃபாக்ஸ் வாயும். அதனால அது பேர் ஸ்னோ ஃபாக்ஸ். கொசு என்னமோ இருக்கு எனக்கு காலடியில். கொசுவை இவன் கொன்னுட்டான். சூப்பராக கொன்னுட்டானே. சூப்பர். இவன் கொசு பாவம் இல்லை, அது கடிச்சு டெங்குலாம் வருது. அதனால அதான் நல்லது. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ. நீங்கள் பெற்று லாஸ்ட்டாக ஜீப்ரா பார்த்து வந்துங்க. எங்களுக்கு தயதாக இருக்குது. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப தயதாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக பெற்று ஜீப்ரா பாருங்கள். லைனா ஜீப்ரா அழகாக நிற்குது. சூப்பராக இருக்குது. அம்மா ஜீப்ரா என்ன வர வைக்கடு. சூப்பராக இருக்குது இந்த 3 ஜீப்ரா. ஒன்று ப்ளூ ஜீப்ரா, அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ரௌன் ஜீப்ரா, இன்னொன்று ஒயிட் ஜீப்ரா. சூப்பர். இதுவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆமாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.